ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் கூப்பிட்டுச் சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டுச் சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்தது, பூ உதிரும். ஜனமே புல். புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம், சபை கூடி வரும்பொழுதெல்லாம் நாம் யாருன்னு நமக்கு உணர்வு வரும். அப்புறம் கர்த்தர் யாருன்னும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். இங்கே தீர்க்கதரிசிக்கு, உன்னை சத்தமாக கூப்பிட்டு சொல். என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன்? தீர்க்கதரிசி கேட்குறாங்க. கர்த்தர் சொல்றார், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். ஆவியானவர் சபையில் ஆளுகை செய்தால் அங்கே ஜனங்கள் எல்லாரும் புல், உதிர்ந்து போகிற பூ, காலையில் பூத்து மாலையில் மண்ணிலே மடிகிற பூ. அந்த உணர்வு உனக்கு வருதா சகோதரனே, சகோதரியே? சபை கூடி வரும்பொழுதெல்லாம் வரணும். தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்துக்கு சொல், இவர்கள் யாருன்னு நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பிரச்சனை நம்முடைய பெருமை. நம்மளை அறியாமலே எதையாவது ஒன்றை குறித்து நமக்கு ஒரு பெருமை உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய், நீ புல். கர்த்தர் யார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உதிர்ந்து போயிருவ நீ. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிரச்சனையே நாம் தலையை நிமித்துறோம். நான் முக்கியமானவன் நினைக்கிறோம். நீ பெற்ற ரட்சிப்பு கூட அவர் ஈவாய் இரக்கமாய் உனக்கு கொடுத்தது. திரளான கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே உன்னையும் என்னையும் அவர், நீ கோடியில் ஒருத்தன் கிடையாது, லட்சத்தில் ஒருத்தன் கிடையாது, எனக்கு பிரியமான என் அருகாமையில் அமர்ந்து எனக்கு சமமாய் என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகிற என் வாழ்க்கை துணை, என் மனைவி நீ. ஆமேன். அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க அவரை தெரிந்து கொண்டீங்களோ? நீ யாருன்னு உனக்கு தெரியணும் சகோதரனே, சகோதரியே. அவர்தான் என்னைய பேர் சொல்லி அழைத்தார். அவர்தான் நீ என் பிள்ளைனாரு. அவர்தான் நீ என் மணவாட்டின்னு சொன்னாரு. வாப்பா வந்து உட்காருன்னு சொன்னார். அந்த உணர்வு இருக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுடைய அடையாளம் அது.
நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. பிரசங்கியில் எழுதியிருக்கு, பேர் முதலாய் மறக்கப்பட்டு போகும்னு சொல்லி. நான் என் சபையில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். என்னுடைய பேத்தி உட்கார்ந்துருப்பாள், மகனுடைய பிள்ளை. நான் யாரு? தாத்தா. ஏன் தாத்தா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பேன். தெரியாது. என்ன விளங்குச்சு உங்களுக்கு? என்னைய தாத்தான்னு கூப்பிடுற ஒரு பொண்ணு, ஒரு சிறுமி சபையில் உட்காந்துருக்கு. ஆனால் ஏன் தாத்தா யாருன்னு அதுக்கு தெரியாது. பேர் கூட தெரியாது. பார்த்ததாவது போட்டவாவது என்னமாவது பேர் கூட தெரியாது. உன்னுடைய பெயர் 3ஆம் தலைமுறையில் மறக்கப்பட்டு போகும். அந்த உணர்வு வருதா சகோதரனே, சகோதரியே? தேவ சமூகத்திலே நான் வரும் பொழுதெல்லாம், ஆவியானவர் என்னோடு அசைவாடும் பொழுதெல்லாம், நான் யார்? ஜனம் புல், போய் சொல்லு, தீர்க்கதரிசிட்ட சொன்னார். நீ யாரா இருந்தாலும் உன் பெயரை சொல்லி சொல்லு. பிரபாகர், நீ புல். கர்த்தருடைய ஆவி ஊதுச்சுன்னா உதிர்ந்து மண்ணுக்கு போயிடுவ. இந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அல்லேலியா. தொடர்ந்து எப்படி நடத்துவார்னு அடுத்த வசனம் பாருங்க. 9ஆம் வசனம், ஏசாயா 9. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. என்ன விளங்குது? பளிச்சுன்னு விளங்குது. ஆவியில நிறைஞ்சு தாழ்மையாய், நான் யாரு ஆண்டவரே? புல்லு, நான் ஒன்றும் இல்லை. நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை குறித்து சரியாய் நிதானித்து உணர்வடைந்த உடனேயே ஆவியானவர் சுவிசேஷகியே அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு தான் சரியா இருக்கு. இங்கிலீஷில் குட் நியூஸ், சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா நற்செய்தி. இங்கிலீஷில் நற்செய்தி கூறு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் இங்கே ஓல்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 2 முறை, ஒரு முறைக்கு சுவிசேஷகியே. யார் இதுல சுவிசேஷகி? சுவிசேஷகியேன்னு ஒரு ஸ்திரியை சொல்லியிருக்கு. எங்கள்கிட்ட ஏன் கையை நின்றீங்க? அங்கே காட்டுங்க. உங்களை பார்த்து சுவிசேஷகியே அப்படின்னு யாரை நான் காண்பிக்கட்டும்? இப்படி சிந்திக்கிறதா மடத்தனம். நம்ம ஆவியில நிறைகிறது இல்லை. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, தேவனுடைய சபையே, ஜனமே, பொறுப்பு வரணும். தேவன் எவ்வளவாய் என்னை முன்குறித்து ரட்சித்து என்னை சீயோனே என்று அழைக்கிறார். பரம எருசலேமேன்னு அருமையா பாட்டு பாடணும். பரலோகம் விட்டு இறங்குதே. பரலோக வாசியா சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய ஜனமா? தீர்க்கதரிசி மூலமாய் உன்னை சுவிசேஷையேன்னு அழைக்கிறார். சபையே, என் ஜனமே அழைச்சு என்ன சொல்றார்? சுவிசேஷம்னா என்ன? வாட் இஸ் குட் நியூஸ்? நற்செய்தி என்றால் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே எப்படி குருட்டாட்டத்தில் இருக்குன்னு சொன்னா,
நீங்கள் எல்லாம் பிசாசு பிள்ளைங்க, ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா, ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் பிள்ளையாயிருவீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு பறந்து போவீங்க. இப்படித்தானே சண்டே கிளாஸில் சொல்லி தர்றாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தப்பாக சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து மனம் திரும்புங்க இந்த வார்த்தையை படித்து. நற்செய்தினா என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு கிடையாது. நீ பிசாசு பிள்ளை, நான் ஆண்டவர் பிள்ளை, நான் பறந்து போவேன் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. ஆவியில் நிறைந்து தீர்க்கதரிசி சொல்றது போல நான் மெய்யாலுமே சுவிசேஷகன், நற்செய்தியை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த நற்செய்தி தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரே நமக்கு தான் யார் என்று சொன்ன நற்செய்தி. என்ன? இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஒண்ணுமே விளங்க மாட்டீங்க நமக்கு. பிஹோல்ட், உன் கர்த்தர் அப்படின்னா நற்செய்தி என்ன தெரியுமா? நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், ஆவியானவர் என்னை நிரப்பி என்னை அப்படியே என் கண்களை உயர்த்தி இருதயத்தை உயர்த்தி காணக்கூடாத கர்த்தரை, உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவனை, சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தாவை, கடவுளை, ஒருவரும் காணக்கூடாத சிருஷ்டி கர்த்தாவை பாருன்னு சொல்லி ஆவியானவர் கர்த்தரை எனக்கு காண்பித்து, இதுதான் சுவிசேஷம் பார். அல்லேலியா. தேவனை காணாத, கர்த்தரை தரிசிக்காத, கர்த்தர் யார் என்று அறியாத ஜனமாய் நாம் இருக்க போகிறோமா? Behold your God. இதான் சுவிசேஷம். கர்த்தரை பார், உன் கண்கள் அவரை காணட்டும், நான் காண்பிக்கிறேன். சுவிசேஷம் இதுதான். சும்மா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை, பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்றோம்னு ஒரு சுவிசேஷம். அப்புறம் நாங்கள் ஆவியை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்துடனே பெந்தகோஸ்துக்காரன் அவன், நாங்கள் பேசுகிறதான் சுவிசேஷம். அப்புறம் பூரண சுவிசேஷம். உங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், முடிவே இல்லை. ஆனால் வேத வார்த்தை பளிச்சுன்னு நமக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் யார், உன்னை உண்டாக்கின, உன்னை பேர் சொல்லி அழைத்த உன் தகப்பன் யார். நற்செய்தி என்ன தெரியுமா? அடுத்த 2 வசனத்தை பாருங்க, 10-11. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. கர்த்தர் யார்? எது நற்செய்தி? நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் புயத்தினால் அரசாளுவார். அப்படின்னா சகலத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. அவர் துல்லியமாய் அவனவனுடைய கிரியைக்கு தக்க அவனவனுடைய ஆவியை நிறுத்து பார்த்து பிரதிபலன் கொடுக்கிற, நியாயம் செய்கிற, நியாய தீர்ப்பு செய்கிற சத்தியபரர். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எத்தனையோ கோணத்தில் பார்க்கலாம்.
நானே என் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறேன். அவர் வருவார், கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவருடைய 2ஆம் வருகை குறித்து எழுதியிருக்கிறது. ஒருவேளை அதை நான் எப்போ எழுதி வச்சனோ, இன்றைக்கு காலையில் இதை உங்களுக்காக தியானித்த பொழுது போய் சபைக்கு சொல்லு, அவர் யாருன்னு சொல்லு. முதல்ல நம்மிலே அநேகருக்கு தெய்வ பயம் இல்லை. அவருக்கு முன்பாக ஒரு நாள் நான் கைகட்டி நிற்பேன், அவர் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் கொடுக்கிற, என்னை நியாயம் தீர்க்கிற, நீதி நியாயமும் செம்மையாயிருக்கிற. உலகத்தில் எத்தனையோ கோர்ட்டுகள் இருக்கலாம், கீழ்கோர்ட்டு மேல்கோர்ட்டுன்னு இருக்கலாம், எத்தனையோ நியாயாதிபதிகள் இருக்கலாம், எத்தனையோ தீர்ப்பு சொல்லலாம். அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. கீழ்கோர்ட்டில் சொன்னதை மேல்கோர்ட்டில் மாற்றி சொல்லுவாங்க. மேல்கோர்ட்லேயே ஒருத்தன் உன்னை சொல்லியிருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் அசம்பிளி, நாங்கள் அரசாளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மாற்றிடுவார். இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்குறோம். நீ யாரை அறிந்திருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே? உனக்கு தகப்பன் யார்? நீ ஆராதிக்கிற கர்த்தர் யார்? மனுஷருக்கு முன்பாக வேணா நாம் யோக்கியர்களை போல இருக்கலாம். சபையில பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் வந்து போகலாம். மனுஷர் பார்வையில் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத யோக்கியர்களாய் இருக்கலாம். ஆனால் உன் ஆவியை நிறுத்து பார்த்து அக்கிரமக்காரனே என்று சொல்லக்கூடிய சத்தியபரர், நீதிபரர், துல்லியமாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர், அவரை இதோ இவர்தான் கர்த்தர் அப்படின்னு சுவிசேஷகமாய் சுவிசேஷிகையை அறிவின்னு சொல்றார். தனிப்பட்ட உன்னுடைய பொறுப்பு, சபையாய் உன்னுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? இவங்க வித்தியாசமான ஜனங்களப்பா. எத்தனையோ கிறிஸ்தவங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் இவங்க அப்படி இல்லை. ராபர்ட், ஜேம்ஸு, ஸ்டேவான் ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறதுனால நீ கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. முருகன், ஐயப்பன், நான் இருக்கிற சபையில் இப்படியெல்லாம் இருந்தாங்க, இருக்கிறாங்க இன்னமும். ஏன் பிரதர், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வேற ஒரு பேரை மாற்றி வச்சிடுறீங்களா? கிடையாது. உன் பேர்லேயே நீ சுவிசேஷம் சொல்லணும். என்னையா முருகன் பேர் வச்சிருக்க, கிறிஸ்தவன்கிற, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற, இவ்வளவு பொறுமையா இருக்க? கோபமே பட்டதை நான் பார்த்ததில்லை. அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்களுடைய கிராமத்து சந்து பொந்தா இருக்கட்டும், அவன் தான் கிறிஸ்தவன். கர்த்தர் யாரென்று காண்பிக்கிறவன் கிறிஸ்தவன். கர்த்தர் சத்தியபரர், நீதியாய் சரியாய் நியாய்ந்திருக்கிறவர் என்று காண்பிக்கிறவன் கிறிஸ்தவன். அதான் சுவிசேஷகம், அதான் நற்செய்தி. சரி, 10ஆம் வசனத்தில் அவர் துல்லியமாய் நியாயம் தீர்க்கிறவர், நீதிபரர், தப்பே செய்ய மாட்டார். தப்பா யாருக்கும் தீர்ப்பு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு உற்சாகம் கொடுக்கும் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்னை தவறாய் நியாயம் தீர்க்கலாம், நிதானிக்கலாம். நான் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்பாக நின்று, என்னைக்கோ ஒரு நாளைக்கு இல்லை, அனுதினமும் நின்று, அனுதினமும் அவருக்கு முன்பாகவே வாழ்ந்து, கர்த்தருக்கு பயந்து நான் வாழ்ந்தால் அவர் அடுத்து யாராய் இருப்பார்? 11ஆம் வசனம், ஏசாயா 40:11.
மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். என்ன வழங்குச்சு? உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஆராதனையில் சொன்ன மாதிரி அவர் ரத்தம் சிந்தினார், சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்தார். அவர் யார்? மேய்ப்பன். எப்படிப்பட்ட மேய்ப்பன்? தமது மந்தையை, நீயும் நானும் சகோதரனே சகோதரியே, நம்முடைய மேய்ப்பர் இயேசு. நாம மந்தையில் இருக்கிறோம், சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலியா. அவர் தமது புயத்தினால் சேர்த்து, ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஆளை தூக்கு வச்சுக்கிட்டு ஒரு கோலை ஆடு மேய்க்கிற மேய்ப்பர் வச்சுக்கிட்டு இருப்பார். படமெல்லாம் போட்டிருப்பாங்க. தீர்க்கதரிசி இங்கே எப்படி காண்பிக்கிறான்னு சொன்னால், தமது மடியிலே சுமந்து. உங்களுக்கு தெரியுமா, உங்களை பெற்று வளர்த்த தாய் தகப்பனை விட உங்களை மடியில் சுமக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் கர்த்தர், காணக்கூடாத கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே மாம்சமும் இரத்தமும் ஆகி மனுஷகுமாரனாய் வந்து நமக்கு முன்னாடி என் பின்னே வாருங்கள் என்று நம்மை பெயர் சொல்லி அழைத்து நடத்துகிற நல் மேய்ப்பனாய் இருக்கிறார். இதான் சுவிசேஷம். கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் அப்படிங்கிறது ஆங்கில பைபிளில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? நர்சிங் யூஸ் அப்படின்னா, ஆடுகள்னே வச்சுக்கிறோம், அதுக்கு வேற எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதில்லை. கறவல் ஆடுகள் அப்படின்னு சொன்னால், ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் கிராமத்து ஜனங்கள், பளிச்சுன்னு உங்களுக்கு விளங்கணும். ஒரு கண்ணுக்குட்டியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ தாயின் முலைப்பாலை எப்படி ஆனந்தமாய் உற்சாகமாய் குடித்து அது திளைக்குதோ, அதுபோல உன்னை நீ என்னுடைய கறவலாடு. அப்படின்னா உனக்கு நான் நல்ல தாய், நல்ல தகப்பன். உன்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்த தாய் தகப்பனை விட நான் தான் உன்னைய சரியா நேசிப்பேன். அல்லேலியா. சீசத்துவம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் இப்படி தாங்க பேசினாரு. என்னை விட உன் தாயும் தகப்பனையும் நேசிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தாயும் தகப்பனும் கைவிடுவார்கள். உன் மடியில் படுத்திருக்கிற பொண்டாட்டி உனக்கு துரோகம் செய்வாள். உன்னை பெற்ற தாய் தகப்பன் உன்னை கைவிடுவான். எந்த மனித உறவும் நம்மை ஏமாற்றும், பொய்த்து போகும். கையில காசு இருக்கிற வரைக்கும் தான் என்னங்க, கனம் மரியாதை எல்லாம். புருஷனே உனக்கு வியாதி வந்துருச்சு, உனக்கு நோ இன்கம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கனம் மரியாதை எல்லாம் உன் மடியில் படுத்து கொஞ்சி விளையாடிய மனைவி முறிந்து போயிடும். நான் வேதத்தை வாசிக்கிறவன், வேதம்தான் எனக்கு வெளிச்சம். யோபுவின் மனைவியாகி விடுவாள். ஏன் உயிரோடு இருக்கிற? சீக்கிரமா செத்து தொலைய.
புதைச்சிட்டு நாங்கள் நிம்மதியாக இருப்போம். உண்மையை பேசுகிறேனா அல்லது ஏதாவது அதாவது மீறுதலாய் பேசுகிறேனா? இதான யதார்த்தம் சகோதரனே, சகோதரியே. சீசத்துவம்னா என்ன? சபையில் உட்கார்ந்துருக்கிற நீயும் நானும் யாரை பிரதானமாய் நேசிக்கணும்? யாருடைய அன்பு நம்மை ஜெயிக்கணும்? அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர் தோளில் சுமப்பார், மடியில் வைப்பார், பாலூட்டி உன்னை வளர்ப்பார். தாய் தகப்பன் கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டார். இதுதான் சுவிசேஷம். அப்படிப்பட்டவர்களா இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இந்த உலகத்தை இவன் எப்படி பார்த்தான்? இந்த தீர்க்கதரிசி இதோ ஜாதிகள் 15ஆம் வசனம்ங்க, ஏசாயா 40:15. இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். ஜாதிகள் அப்படின்னு சொன்னா நாம பார்க்குற ஜாதிகள் கிடையாது. நேஷன்ஸ், புறஜாதியார், ஜென்டைல்ஸ். தேவனுடைய ஜனத்துக்கு பெயர் சீயோன், எருசலேம். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு பெயர் ஜாதிகள். அப்படித்தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற பெரிய மனுஷர்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், அரசாங்கங்கள், பிரபுக்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், யோசித்து பாருங்க. அவர்களையெல்லாம் இந்த தீர்க்கதரிசி கர்த்தர் யார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவருடைய பார்வை ஒரு பெரிய தீவே இருக்கலாம். ஒரு சில சாமியார்கள் எல்லாம் ஒரு இடத்தவே இது விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஏக்கரா நிலம் கிடையாது, விவசாய நிலம் கிடையாது, பண்ணை கிடையாது. கடலுக்கு தாண்டி போய் ஒரு தீவே என்னுடைய எதிரான வச்சுக்கிட்டு இருக்கான். பார்க்குறோம்ல, கரண்ட் கன்செப்டை தான் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க தீர்க்கதரிசி சொல்றான், தராசுல படிஞ்சிருக்கிற தூசி போல. அவ தராசுல படிஞ்சிருக்கிற தூசியை தட்டி விட்ட மாதிரி, ஒரு தீவே உனக்கு சொந்தமோ, தூசி அப்படின்னு போட்டு அவனை நிறுத்து பார்ப்பார். உன்னையும் என்னையும் அப்படியே நிறுத்து பார்ப்பார். ஆமேன். கர்த்தர் யாருன்னு தெரியணும். 18ஆம் வசனம் கேள்வி கேட்கிறான். தீர்க்கதரிசி இல்ல. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, நமக்கு இருக்கிற பொறுப்பு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பமாயும் சரி, சபையாவும் சரி, கர்த்தர் யாருன்னு நம்மை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு காண்பிக்கணும். இவர்தான் கர்த்தர். அதுக்கு கீழே வார்த்தைகள் நமக்கு தெரியும். ஒருத்தன் பொன் வெள்ளியினால விக்கிரகத்தை உண்டு பண்ணுறான், அது ஒன்றும் இல்லை. மக்கி போகாத மரத்தில் ஒன்றை உண்டு பண்ணுறான், அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நாம் விவரித்து பேச வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். அதெல்லாம் தெய்வம் இல்லை. 23ஆம் வசனம், ஏசாயா 40:23. அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். நான் சொன்னேன்ல, பெரிய ஜட்ஜு, சீஃப் ஜட்ஜ். உயர்ந்த சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்டிலேயே முதன்மையான ஜட்ஜு. அவரை வேணா பிரைம் மினிஸ்டர் மரியாதை பண்ணி அங்கே போய் அவர் வீட்டுக்கு பூஜை பண்ணலாம்.
அவங்க 2 பேரும் பேசிக்கிடலாம். பிரைம் மினிஸ்டர் என் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாலேலாம். கர்த்தர் பார்க்கிறது போல பார். வேத வார்த்தை தீர்க்கதரிசி என்ன சொல்றான் பார். நியாயாதிபதிகளை, இந்த பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அதுவும் பழைய தமிழ் வார்த்தை, உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அவாந்தரமாக்குகிறார்னா யாருக்காவது விளங்குதா? சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்போம். அவாந்தரமாக்குகிறார் தெரியல, பயப்படாதீங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இங்கே உட்காந்துருக்கிறவர்கள் என்ன விளங்கிட்டீங்க? அவாந்தரமாக்குகிறார்னா என்ன? இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அருமையாக எழுதியிருக்கு. வாய்டு, மீனிங்லெஸ், மாயை. பாண்டிச்சேரி கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இந்த உலகம் மாயை, அது உன்னை ஏமாற்றும். எத்தனையோ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சபை உண்டான போது எழுதுனது இன்னமும் இருக்குது. மாயை. இந்த உலகத்தில் நீ பார்க்கிறது பிரபுக்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள். மாயை. நீதிபதிகள் ஒண்ணுமில்ல. வாய்ட், மீனிங்லெஸ், அர்த்தமே இல்லை. அவங்க பேசுற நீதி நியாயத்துல அர்த்தமே இல்லை. கர்த்தர் யார்? உன் ஆவியை என் ஆவியை நிறுத்து பார்த்து, இதிலே இவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, இதுல எவ்வளவு சுயநலம் இருக்குன்னு நிறுத்து பார்த்து, சி போ, லாயக்கு இல்லை, ஐ கேனாட் அக்செப்ட் யூன்னு சொல்லக்கூடிய கர்த்தர். நேற்று சகோதரர் கூட்டத்தில் எசேக்கியாவை குறித்து பேசினேன். யூடியூப்ல ஏத்தின பிறகு எல்லாரும் கேளுங்க, சகோதரிகளும் கேளுங்க. வேதத்துல நமக்கு மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், என்ன ஆனார்கள்னு எழுதியிருக்கு. இருபத்தி 7ஆம் வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே. யாரு யாக்கோபு, யாரு இஸ்ரவேல்? நான் தான். அல்லேலியா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் தான் யாக்கோபு, நான் தான் இஸ்ரவேல், நான் தான் சீயோன், நான் தான் பரம எருசலேம். நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் இந்த உலகத்தால் உண்டானவனான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அந்த சத்தம் கேட்ட ஆடுகளா இருந்தால்தான் நீங்க மேய்ப்பனிடத்தில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அப்படி இல்லாம 4 பேர் வந்து போற இடம் பிரதர். இன்னைக்கு ஏன் கடனை உடனே வாங்கி அகல கால் வச்சு வாழ்நாள் முழுவதும் கட்டி தீர்க்க முடியாம வீட்டை உண்டாக்கிட்டு கடைசியில் பிள்ளையும் பேர பிள்ளையும் வரைக்கும் அந்த கடனை அடைக்க வேண்டியது இருக்கு, அடமானம் வைக்க வேண்டியது இருக்கு. நாலு பேருக்கு முன்னாடி மரியாதையா நான் இருக்கணும். அத்தனை பாவத்துக்கும் பெருமைதான் காரணம். கடனை உடனே வாங்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, கடைசியில் ஆணோ பொண்ணோ மகனோ மகளோ அவங்க தலையில சுமத்திட்டு போக வேண்டியது. அவங்க சாகிற வரைக்கும் நாம யார்? யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட், சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ?
இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆராய்ந்து முடியாதது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சரியா நம்மளை புரிஞ்சுக்கிடுவார். உன்னை சுற்றி இருக்கிற உலகமே தூற்றுனாலும் ஒரு நேரம் அது உன்னை ஏற்றி வைக்கும், அப்புறம் கீழே தள்ளி போயிடும். உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா கூட கும்பிடு போடும். பணம் இல்லாமல் போனால் கண்ணதாசன் கவிஞன் சொன்ன மாதிரி உன் நிழலு கூட உன்னை மிதிக்கும், மதிக்காது. என்னைய மூப்பருங்கிறதுனால தான் இந்த ஜனங்கள் மதிக்கிறாங்களோ? நான் மூப்பர் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். சொல்லி பார்த்து இப்போ நான் பாண்டிச்சேரி சபையில் மூப்பராகவே இல்லை. அல்லேலியா. நான் தான் அல்லேலியா சொல்லணும், நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? கடந்து போனதை யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். ஆனால் இன்னைக்கு காலையில் எழுமுன உடனே ஆவியானவர் எனக்கு என்ன ஞாபகப்படுத்தினார் தெரியுமா? போன சனிக்கிழமையே நீ காரைக்காலுக்கு போகணும்னு சொல்லிட்டான்டா. நீ இப்போ காரைக்காலில் வந்திருக்கிற, இப்போ நீ காரைக்கால் சபையாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிற, இந்த சபைக்கு தான் நீ மூப்பர். அல்லேலியா. இப்போ நீ அல்லேலியா சொல்லணும். உங்கள் மூப்பர் உங்களோடு இருக்கிறார். இதில் வேற போட்டா எடுக்க போகிறாங்க. சபாஸ். சரியான சபையில் நான் காரைக்கால் சபையிலே மூப்பராக இருக்கிறேன் என்கிற போட்டா தான் ரெக்கார்ட் ஆக போகுது. அல்லேலியா. தேவன் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. என் பொண்டாட்டி அப்பப்ப சொல்லுவா, இங்கதான் நீங்க மூப்பர் இல்லையே, எதுக்கு நீங்க அதை பேசுறீங்க இதை பேசுறீங்க? நான் எங்கம்மா பேசுறேன், அவங்க பேச சொல்றாங்க, பேசுறேன். மூப்பரா இருக்கிறதுனாலயா பேசுறேன் நான்? அங்க எத்தனை பேர் பேசினாலும் பிரதர் நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணுங்க. அது 10 நிமிஷமா இருக்கட்டும், 20 நிமிஷமா இருக்கட்டும். அப்ப மூப்பர் இல்லாமையே நான் அங்க மூப்பரா இருக்கிறேன். இங்க சரியான சபைக்கு சரியான மூப்பரா இருக்கிற நான் போட்டோவோடு ரெக்கார்டாகிறேன். ஆவியானவரால் நடத்தப்படு சகோதரனே சகோதரியே. உனக்கு போதிக்கிற மூப்பர் யார்? இழந்தவன். ஒருவன் எதை இழக்கிறானோ அதை பெற்றுக்கொள்வான். இயேசு சொன்னார், அதை விட ஞானமா யார் சொல்ல முடியும்? உன் உயிரை தொலைச்சிருடா, உனக்கு உயிரை கொடுப்பேன். அவன் தான் ரத்த சாட்சியா மரிப்பான். ஆனா இன்னைக்கு கோபத்தையே நீ ஜெயிக்கல, பொருளாசை இன்னும் ஜெயிக்கல, மனைவி அல்லாத புருஷன் அல்லாத யாரோ ஒருவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது, விபச்சாரம் இருக்கு. நீ எங்க ரத்த சாட்சியா மறிக்க போற? என்ன பித்தலாட்டம் இதுன்னு கேட்கிறேன். ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்து உன் மாம்சத்தில் உள்ள கோபத்தை ஜெயிக்கல, பொருளாசையை ஜெயிக்கல, விபச்சாரத்தை ஜெயிக்கல. ஆனா ரத்த சாட்சியா மறிப்பேன்னு சொன்னா யாரை ஏமாத்துற வேலை? என்னையே ஏமாத்த முடியாது. எனக்கு யாருன்னு தெரியும். ஓஹோ, இப்படி சொன்னாரா இவரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியும். தேவனையும் ஏமாற்ற முடியாது, தேவனுடைய மனிதர்களையும் ஏமாற்ற முடியாது. சபை அப்படிதான் இருக்கணும். 200 பேர் இருக்கிற சபையில 20 பேராவது, ஒரு 4-5 குடும்பமாவது ஆளுகை செய்கிறவர்களாய், சத்தியமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் எங்கே இருக்கோ அதுதான் சபை. சபை அப்படிதான் இருக்கணும். எனக்கு உற்சாகமா இருக்கு. தேவனே சாட்சி. நான் இப்போ என்னுடைய வீட்டில் 2 மணி நேரம் இருந்தேன். இங்கே காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இப்படி சுற்றி நடந்தேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பாண்டிச்சேரியில் இருக்க முடியலை. ஒருவேளை எனக்கு பக்கவாதம் வந்து ஸ்ட்ரோக்கு, கம்பை ஊனிக்கிட்டு தான் நடக்க முடியும் அப்படின்னா நேராக அருணாச்சலம் பிரதரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இங்கே வந்து உக்காந்துருவேன்.
கம்பை ஊனிக்கிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். யதார்த்தத்தை பேசுகிறேன். என்னுடைய வியாதி என்னை மட்டுப்படுத்த முடியாது. என் வீடு என் சபை அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியை கொண்டாட மாட்டேன். சாகுற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கிற ஆடா இருப்பேன். நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் உம்மை மட்டுமே சேவிப்பேன். ஏன்னா எனக்கு ஒருத்தரை தெரியுது. அவர் துல்லியமாய் நியாயம் தீர்த்து நிறுத்து பார்த்து எனக்கு வருகிற பிரதி பலன் அவரிடத்திலிருந்து நிச்சயம் வரும். அவர் நியாயாதிபதி. பூமியில் பார்க்கிற பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு மாற்றி பேசுகிற மாற்றி தீர்ப்பு சொல்லுகிற நியாயாதிபதிகள் கிடையாது. அவர் ஏமாறவும் மாட்டார். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அதே நேரத்தில் அவர் அவ்வளவு கிருபை நிறைந்தவர். அவர் என்னை மடியில் தாங்குவார், தோளில் சுமப்பார். அது மாத்திரம் இல்லை, 29ஆம் வசனம், ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலியா. எவ்வளவு உற்சாகமா இருக்கிறேன் தெரியுமா? நான் இந்த வார்த்தைகள்னால ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு எனக்கு 70 வயசான என்ன, 80 வயசான என்ன, பக்கவாதம் வந்தா என்ன, சிஎம்சி வெள்ளூருக்கு என் மகள் என்னை டிபெண்ட்டாக டெக்ளேர் பண்ணியிருக்கா. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு போயிருங்கப்பா. அங்கே செக்கிங் போன போது டாக்டர்கிட்ட கேட்குறேன், கரெக்டாக இருக்கிறேன் டாக்டர், பிபி கண்ட்ரோலாக இருக்குது, சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்குது, ஆனாலும் என்னன்னு தெரியல, ஸ்டெடியாக நடக்க முடியலை, தள்ளாடுது. கோல் ஊனி நடக்கவா? என்னை பார்த்துட்டு அப்படியே தோளில் தட்டி கொடுத்து, இனிமே அதுக்கும் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் தரணுமோ? கோலம் ஊனிக்கிட்டு நடங்க சார். மருந்து வாங்கின இடத்துல என் மருமகன்கிட்ட போய், அந்த வாக்கிங் ஸ்டிக் நல்லா இருக்கு, அதையும் சேர்த்து பில்லு போடுங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். யதார்த்தவாதி நான். தேவனுடைய அன்பை விட்டு கடந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ வியாதியோ தேவதூதர்களோ சபையோ பொண்டாட்டியோ புருஷனோ மூப்பரோ ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. பவுலோடு சேர்ந்து சொல்ல முடியுமா நீ? சகோதரனே சகோதரியே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு சென்னையில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போகிறேன். அங்கே வந்த ஒரு 7-8 சகோதரர்கள் நம்ம சபையை சேர்ந்தவங்க, பிரதர் நீங்கள் சென்னைக்கெல்லாம் வர்றதே இல்லை, பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வர்றீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஒரு சகோதரன் சொன்னார், உங்களை தூத்துக்குடியிலையோ அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸில் நீங்கள் பேசுகிற போது எப்படி கண்ணீர்னு பேசுவீங்களே, அதுபோலையே
இன்னைக்கும் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னு நம்பவே முடியலையே. என் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கேனா நான்? வார்த்தையை உனக்கு போதிக்கிறேன் சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல. முதிர் வயதில் எனக்கு வயசாயிருச்சு. ஆவி, கர்த்தருடைய ஆவி என்னுடைய ஆவியிலே இருந்தால் 24 வயசுல இருந்த பிரபாகர் 71 வயசுலையும் இருப்பான். உன் பேரை நீ சொல்லு. விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். சரி, காத்திருக்கிறவர்கள்னா தமிழ்ல காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா சரி, நல்ல காலம் வரும்னு காத்திருப்போம். என்ன குடுகுடுப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. மடத்தனமா இல்லை? அர்த்தம் என்ன தெரியுமா? காத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? those who hope in God அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசம்னா நமக்கு தெரியும், அன்புன்னா நமக்கு தெரியும். ஆனா ஹோப், நம்பிக்கை, அதை குறித்து நாம பேசுறதே கிடையாது. காத்திருக்கிறதுன்னா என்ன தெரியுமா? காலகாலமாய் காத்திருக்கிறது இல்லை. உன்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ செத்து நித்தியத்தில் போய் பரலோகத்தில் உட்கார்ந்துருப்ப அப்படிங்கிறது கிடையாது. இல்லை, நம்பிக்கை. என்னுடைய விசுவாசம் எனக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். தேவ அன்பு எனக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். ஹோப். காணாதவரை எப்படி காண்கிறோமோ அதுதான் விசுவாசமோ, அதே போல இனிமே ஆண்டவர் எப்பயும் வருவார், எப்பயும் வந்துட்டு போறார். ஆனா எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்னைக்கும் வந்துட்டு போறாரு, நான் எப்பயும் செத்துட்டு போறேன். எனக்கு சாவா அவர் வருகையாங்கிறதெல்லாம் காரியமே கிடையாது. எனக்கு அவரோடு இருப்பேன் என்கிற நிச்சயம் இருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு இருந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், என் மகனே, மகளே, உன்னுடைய நம்பிக்கை நான். நீ என்னைய விசுவாசிக்கிறதோடு அல்லாமல், என்னிலே அன்பு கூறுகிறதோடு அல்லாமல், என்மேல் நம்பிக்கையாயிரு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. சரி, புதிய ஏற்பாட்டில் பவுலினுடைய வார்த்தைகளுக்கு திருப்புவோம். ஏசாயாவை போதுமான அளவு பார்த்துட்டோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இங்கே சபையை பார்த்து சொல்றார். அந்த சபை எப்படிப்பட்ட சபை? கொரிந்து சபைன்னா உங்களுக்கு தெரியும். அவர்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருந்தது, குரூப்பிசம் இருந்தது. பவுலை சேர்ந்தவன், அப்பல்லோவை சேர்ந்தவன் இருந்தாங்க. ஒழுக்கக்கேடு நிறைந்த சபை, விபச்சாரம் நிறைந்த சபையா இருந்தது. உங்களை முதிர்ந்தவர்கள்னு எண்ணி உங்கள்கிட்ட பேச முடியலப்பா. சின்ன பிள்ளைகளை போல நீங்க, உங்களுக்குள்ளே வாக்குவாதம் இருக்கு, சண்டை இருக்கு, கோபதாபங்கள் இருக்கு. இவ்வளவும் நிறைந்த ஒரு சபைக்கு அந்த சபையை ஸ்தாபித்த பவுல் எப்படி புத்தி சொல்றான் பார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய வழி பவுலுக்கு தெரிஞ்சது, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் சரி,
நீ படிக்காதவனா இருந்தாலும் சரி, எங்களைத்தான் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி சேரின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வச்சுட்டாங்களே. பாண்டிச்சேரியில் முக்குக்கு நான் முதல்ல கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து சூரமங்கலம்ங்கிற கிராமத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு வீடு கொடுத்தவர் பெரிய தனவந்தர், பணக்காரர், ரெட்டியார். அவங்க வீட்டுக்கு வைத்தியம் பார்க்க சைக்கிளில் பொட்டி எடுத்துக்கிட்டு போவேன் நான். அவங்க ஒரு ஆள் அனுப்புவாங்க, மரியாதையாக என்னைய பொட்டியை கையில் வாங்கிட்டு நான் அவர் பின்னாடி நடந்து போவேன். ஆனால் பொட்டியை தூக்கிட்டு வந்தாரே ஒருத்தர், அவர் பிள்ளைக்கோ அவர் பொண்டாட்டிக்கோ ஒரு வியாதி வரும். அப்போது அதே பொட்டியை தூக்குனவர் ராத்திரி 12 மணியாக இருக்கும், 1 மணியாக இருக்கும், மாடி வீட்டில் ரெட்டியார் வீட்டில் குடியிருக்கிற டாக்டரை கூப்பிடுவார். கூப்பிட்டு பார்த்த உடனே எனக்கு தெரியும், ரெட்டியார் வீட்டில் வேலை செய்கிறவர், பொட்டியை தூக்கிட்டு போகிறவர். பார்த்த உடனே தெரியும், பாவம் சாமி உடனே வாங்க, கிசு கிசுன்னு இழுக்குது. 2 வயசு பிள்ளை அல்ல தூக்குது ஐயா. அது 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் நான் கீழே இறங்குவேன். சைக்கிளை எடுத்து, நீங்கள் உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி என்னைய பின் சீட்டில் உட்கார வச்சுட்டு, முன்னாடி என்னுடைய வைத்திய பொட்டியை வச்சுக்கிட்டு ஊர் கடைசியில் இருக்கிற சேரிக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். அப்போ ஒரு வேளை விடிஞ்சிருக்கலாம், அல்லது அந்த வீடு கொடுத்தவர் உயர்ந்த ஜாதிக்காரர் சொல்வார், என்ன சார் இந்த நேரம்? இல்லை, பாவம் அவருடைய பிள்ளை அல்ல தூக்கிக்கிட்டு கிசு கிசுன்னு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, ஊசி போட்டுட்டு வந்தேன். அவன் ஒழுங்கி நிற்பான், அப்படி ரெடியார் முன்னாடி நிற்கிறது கூட பயந்துக்கிட்டு. அவர் எட்டி பார்த்துட்டு, இவங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு ஏன் சார் போகிறீங்க? கட்டில் போட்டு தூக்கிட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே. துரைய நீங்கள் சொல்லி அனுப்புனா உடனே உங்கள் வீட்டுக்கு நான் பொட்டி எடுத்துக்கிட்டு வரணும், இவங்களெல்லாம் கட்டிலில் தூக்கி போட்டுட்டு தான் கொண்டு வரணும். நான் யார்? அவங்க பார்த்தா ராபர்ட் ஜேம்ஸு சேவான்னு ஒரு கிறிஸ்டியன் டாக்டரா? பிரபாகர் இல்லை. எனக்கு எல்லா மனுஷர்களும், பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனோ, பிஹெச்டி ஹோல்டரோ, எழுத்துக்கூட்டி கூட வாசிக்க தெரியாத தக்குரியோ, நீ ஊர்ல வாழ்றையோ சேரியில வாழ்றையோ, இந்த உலகம் பார்க்கிறது போல நான் பார்க்கிறது இல்லை. எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். ஆவியானவரால் நடத்தப்பட்டா நீங்க அப்படிதான் நடப்பீங்க. ஆவியானவரால் நடத்தப்பட்ட பவுல் சபைக்கு என்ன புத்தி சொல்றாருன்னு பார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இதையெல்லாம் ஏன் தெரிந்து கொண்டார்? பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலகீனர்களை தெரிந்து கொண்டார். சபைன்னு சொன்னால் பிஹெச்டி படித்தவனும் இருப்பான், எழுத்துக்கூட்டி கூட வாசிக்க தெரியாத தக்குரியும் தான் இருப்பான். மாதம் 50,000 சம்பாதிக்கிறவனும் இருப்பான், 5,000 சம்பாதிக்கிறவனும் இருப்பான். ஆனால் தேவன் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனர்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா எதற்காக தெரிந்து கொண்டார்? உன்னை ஏன் சபையில வைத்திருக்கிறார்? நீ யாராயிருந்தாலும் சரி, நீ ஊர்ல வாழ்றையோ சேரியில வாழ்றையோ, நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னைய சபையில வச்சிருக்கிறாரே, எதற்காக வைத்திருக்கிறார்? பவுல் சொல்றார், எதற்காக வைத்தார்? 29ஆம் வசனம்.
மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கேட்குதா சகோதரனே, சகோதரியே? பவுல் பேசுகிற ஞானம், சபையின் மேன்மை தெரியுதா? பாவத்துக்கு விற்கப்பட்டவர்கள் நாம். லொடக்குன்னு சைக்கிள்ல போறவனும் என் சைக்கிளை பெடலை முறிச்சு கொண்டு வந்துட்டேன்னு கோவப்படுறான். 15 லட்சம் ரூபா கார் வாங்கிட்டு அதில் ஒரு நாய் மோண்டா கூட நாயை கல்லை விட்டு எழிகிறோம்னு எரிஞ்சு அவன் விட்ட கல்லே அவன் காரு டொங்கு வாங்கி உட்காருது. எல்லாருக்கும் கோபம் வருது. உணர்வு வேணா? நான் யாரு? எதற்காக தேவன் சபையில் உன்னை வைத்திருக்கிறார்? எல்லாருக்கும் பெருமை இருக்கு, எல்லாருக்கும் பொருளாசை இருக்கு, எல்லாரும் வீழ்ச்சியுற்ற பாவிகளாய் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படணும், நான் மீட்கப்படணும். 30ஆம் வசனம், அந்தப்படி 1 கொரிந்தியர் 1:30, நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. உன்னுடைய மேன்மை என்ன? உன்னுடைய பட்டம் இல்லை, பதவி இல்லை, பணம் இல்லை, நீ மூப்பருங்கிறதுனால இல்லை. அட்ரஸ் இல்லாத, பேர் தெரியாத ஒருவனாய் இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட, நீ என் பிள்ளை, என் மகனே, என் மகளே, வா என்று உன்னை மடியில் வைத்து தோளில் சுமந்து உன்னை பாதுகாக்கிற, பராமரிக்கிற தேவாதி தேவனிடத்திலே வரும்படிக்கே உன்னை ரட்சித்தார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாம். அவர்கள்தான் சீஷர்கள், அவர்கள்தான் சபையில் இருக்கிறாங்க. 200 பேர் இருக்கிற சபையில் 20 பேர் அப்படி இருக்க மாட்டாங்களாங்கிறது தான் எனக்கு பாரம். எங்க இருந்தாலும் மீதியான கொஞ்சம் பேர் அவருடைய சத்தம் கேட்கிற ஆடுகள். அவரே, இயேசுவே தேவனால், பிதாவால், கர்த்தரால் நமக்கு ஞானமானார். நேற்று சகோதரர்கள் கூடுகையில் பேசிட்டு போய், ஆண்டவரே சபையை நான் விசாரிக்கணும் நாளைக்கு அப்படின்னு ஒரு வரி ஜெபம், எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க சொல்லிட்டு படுத்தேன். காலையில் எழும்புன உடனே இந்த வார்த்தை என் கண்ணில் பட்டது. அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 40 வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்பட்டோம்னா அதுவே ஞானத்தின் ஆரம்பம். எழுதி போட்டிருக்கீங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எத்தனை வருஷமா காரைக்காலில் சபை கூடுறீங்க? உங்க மூப்பர் 70 வயசை தாண்டிட்டாரு. அவர் அடுத்த கூட்டத்துக்கு வர முடியுமோ இல்லையோ? அவர் ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு கேள்வி போட போறீங்களோ இல்லையோ? நேற்று சகோதரர்கள்ட்ட சொன்னையே, சபைக்கு சொல்லுகிறேன், உனக்கு யார் ஞானமா இருக்கிறார்? 70 வயசு கிழவன் மண்ணுக்கு போயிடுவான், வீட்டை விட்டு நகழ முடியாதபடிக்கு படுத்த படுக்கையாயிருவான். ஆனால் நீ யாராயிருந்தாலும் இயேசு உனக்கு ஞானமாயிருப்பார். யாருக்கு அந்த ஞானம் வெளிப்படும்? யாருக்கு
இதுவே வழி, இதிலே நட என்கிற சத்தம் யாருக்கு கேட்கும்? பிள்ளைகளை எப்படி நீங்க வளர்க்க போறீங்க? சகோதரிகள் நீங்க இப்ப கண்டிக்கிறதா தடவி கொடுக்கிறதா தெரியல. ஆவியில நிறைஞ்சு ஆவியானவரால் நடத்தப்படுங்க. சபையில இந்த சகோதரன் பிரச்சனையா இருக்கிறார், இருக்கட்டும். இப்படி காரியம் இருக்கு பிரதர். மூப்பர்கள் என்னிடத்துல பேசுவாங்க, குடும்ப கூடுகையா இருக்கட்டும், சபை முடிஞ்ச பிறகு. அவங்களுக்கு சொன்னதையே உங்களுக்கு சொல்றேன். எனக்கும் தெரியல பிரதர் அவரை எப்படி டீல் பண்றதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன தெரியுமா? சில மரங்களில் இலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுப்பு நிறமாக இருக்கும், ப்ரௌன் கலரில். அந்த இலை நாள் போக்கில் சத்தை உறிஞ்சு அப்படியே ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பச்சையாயிரும். சில நேரங்களில் ப்ரௌனாக இருந்தது அப்படியே இருந்து நீர் சத்தை இழந்து காஞ்சு சருகாகி உதிர்ந்துடும். இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த குடும்பத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. கர்த்தருக்காக காத்திருப்போம். அந்த இலை ப்ரௌனாக இருக்கிற பழுப்பாக இருக்கிறது சத்தை உறிஞ்சி பசுமையாகுதா அல்லது சருகாகி உதிருதா? அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம். இதுதான் ஞானம். இந்த ஞானம் யாருக்கு வரும்? மூப்பர்களுக்கு எப்போ வரும்? பிள்ளையை வளர்க்கிற தாய்க்கோ தகப்பனுக்கோ எப்போ வரும்? அப்படியே அடுத்த அதிகாரம் வாங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பயம் இருந்ததாம் பவுலுக்கு. எதை குறித்த பயம்? பிசாசை பார்த்து அல்ல, உலகத்தை பார்த்து அல்ல, பிரபுக்களை பார்த்து அல்ல, ஆளுகைகளை பார்த்து அல்ல. எதை பார்த்து பயம்? 3ஆம் வசனம். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. சபாஸ்! பவுலை பார்த்தேன்னா கட்டி பிடிச்சு சொல்லித்தந்தையா, நீ சரியா சொல்லித்தந்த. எனக்கு இந்த ஊர்ல 1 வருஷம் போல இருந்தேன், 11 மாசம். இன்றைக்கு நான் பஸ்ஸில் வரும்பொழுது எல்லா காரியங்களையும் யோசிச்சுட்டு வந்தேன். 1 வருஷத்தில் நான் சந்தித்த மனிதர்கள், குடும்பங்கள், பாவட்டக்குடி, காட்டுச்சேரி, இந்த பிரதர் அந்த பிரதர் வந்து மூப்பர்களிடத்தில் அதையெல்லாம் விசாரித்தேன். காலையில் எழும்பின உடனே இந்த வார்த்தை, அப்போ இருந்ததை விட பிரபாகர் நீ இப்போ ரொம்ப ஞானமாக இருக்கணும். எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு இந்த சபைக்கு வர்ற, இதை விசாரிக்க போகிற, ஞானத்தை கொடுங்க. என்ன செய்யணும்? யாருக்கு ஞானம் கிடைக்கும்? தொடர்ந்து வாசிங்க. 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலியா. ஏன் அல்லேலியா சொல்லணும்? நமக்கோன்னு உன்னையும் என்னையும் சேர்த்துக்கிறார் பவுல்.
நான் பெரிய அப்போஸ்தலன், நான் அனுபவசாலி, எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு நெஞ்ச நிமித்தில் அவன்கிட்ட இருந்த தாழ்மையை பார் சகோதரனே சகோதரியே. எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் அந்த தாழ்மை இருந்தது. பேதுருகிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லிட்டு வருவார், உங்கள் மூப்பனும் உடன் மூப்பனும் ஆகிய. நமக்கு ஆவியிலே வெளிப்படுத்துவார். இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய காரியங்களுக்கு தான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு வரலான்னு ரைட்டு உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு போதிச்சது, போய் சபைக்கு சொல்லு, ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கிறது இல்லை, என்னிடத்துல பிரசங்க குறிப்பே இல்லை, 3 வார்த்தை தான். இதுக்கு என்னத்துக்கு பிரசங்க குறிப்பு? பளிச்சுன்னு பேசிட்டேங்க ஆண்டவரே, போய் சொல்லட்டும். நான் ஆவியினால் நடத்தப்படுங்கள். ஏன்? 11ஆம் வசனம், மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? ஏசாயா 40 திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நேர்மையாய் உண்மையாய் உன்னை பார், ஆவியில நிறைஞ்சு உன்னைய பார். நீ யாருன்னு உனக்கு தெரியணும். உன் பெருமை உனக்கு தெரியணும், உன் சுயநலம் உனக்கு தெரியணும், உன் பொருளாசை உனக்கு தெரியணும். அப்படி போல 2:11 அதே போல அது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. எது உண்மை? தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென். நாம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். மூன்றரை 4 நிமிஷத்துக்கு மிஞ்சாம வாலிபர்களுக்கு ஒரு செய்தியை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. வாலிபர் முகாமுக்கு கேட்டாங்க, அனுப்புனேன். 4 நிமிஷத்தில் அங்கே கூடியிருக்கிற 1000க்கு மேற்பட்ட வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்க? ரத்தின சுருக்கமாக சொன்னேன். மரியாள் பரிசுத்த ஆவியினால் தான் கற்பந்தரித்தாள். இயேசுவை ஆவியானவர் உண்மையில் நிழலிடும். ஆவியானவர் வருவார். உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் மாம்சமும் இரத்தமும் ஆகி நீ பிள்ளை பெறுவாய். ஆமேன் சொன்னான். ஆமேன். அந்த மரியாள் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 12 சீசர்களோடு, ஒருத்தன் போயிட்டான், ஆண்டு கொண்டு செத்தான், 11 பேரோடு. அப்புறம் அங்கே இவர் மரித்து உயிர்த்த பிறகு அவருடைய கூட பிறந்த சகோதரர்களெல்லாம், யாக்கோபு, யூதா, எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்துட்டாங்க. அடடா, நம்ம அண்ணனை இப்படியெல்லாம் நம்ம கேலி கிண்டல் பண்ணிட்டோம். அவர் உயிரோட எழும்பி போயிட்டாரு. போகும்போது இந்த 11 பேர்ட்டையும் சொல்லிட்டு போனாருங்க, பரிசுத்தாவியை பெறாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் காத்திருக்குறாங்க. 120 பேர். அங்கே உட்காந்துருந்ததில் ஒரு ஆள் மரியாளும். என்ன விளங்குது உங்களுக்கு? என்னுடைய செய்தி 4 நிமிஷ செய்தி என்ன தெரியுமா? எப்படி மரியாள் பரிசுத்த ஆவியினால் இயேசுவையே கற்பந்தரித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பாக்கியவதியாக இருந்தாலும், அந்த தேசத்தில் அத்தனை கன்னிகைகளையும் வெர்ஜின்ஸையும் பார்த்து ஒரே ஒரு மரியாளை தேர்ந்தெடுத்தார். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, இவ விசுவாசிப்பா. அந்த விசுவாசத்துக்கு காரணம் அவளுடைய தாழ்மை. அப்படி இருந்தும் அவள் கற்பந்தரித்து இயேசுவை பெற்றெடுத்தும் கூட
120 பேரோட சேர்ந்து பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படணும்னு சொல்லி நிரப்பப்பட்ட மரியாளை போல, வாலிப சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய ஈர்ப்பினால், இரக்கத்தினால், தயவினால் உன்னை ரட்சித்து சபையில் வைத்திருந்தாலும் நீ அபிஷேகம் பெறணும். மரியாள் பெற்ற அபிஷேகம் பெறணும். 11 சீசர்கள் பெற்ற அபிஷேகம் பெறணும். இயேசுவை நடத்தின அபிஷேகம் உன்மேலும் இருக்கணும். அவர் உன்மேல் புறாவை போல் அமர்ந்து தக்க வைத்துக்கொள், தங்கி இருக்கணும். அவர் போயிடவே கூடாது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்னு சொல்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் தான். எத்தனை வருஷமாக நீங்கள் சபையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போதே நான் ஆவியினால் நிரப்பப்பட்டேன் பிரதர், இல்லை. மறுபடியும் பிறக்கிறதும் ஆவியானவருடைய செய்கை தான். பிள்ளையை பெற்ற மரியாளை போல. அதே மரியாள் 120 பேரோட அபிஷேகம் பெற்றாள். அது நிச்சயமான இரண்டாவது அனுபவம். அது இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷம் சபையில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஞானம் இருக்காது. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்கிறவர்கள். முடிக்கிறேன். 14ஆம் வசனம். ஜென்ம சுவாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். பரிசுத்த ஆவியினால் பிறந்திருந்தாலும் சபையில் 10 வருஷமா 20 வருஷமா உட்கார்ந்துருக்கிற அபிஷேகம் உனக்குள் இல்லை அப்படின்னு சொன்னா, உனக்கு பிரபாகர் பேசினா என்ன, சகரியா பூனன் பேசினா என்ன, பூரணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களில் பவுலே இங்கே வந்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, உனக்கு அது பைத்தியமாகத்தான் தோன்றும். இந்த பைத்தியமாக தோன்றுங்கிற வார்த்தை இன்னும் 2 மொழிபெயர்ப்பில் வாசித்தேன் நான். அது எப்படி எழுதி தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவனுக்கு உனக்கு பெயர் ஜென்ம சுபாவத்தான். ஒரு முறை பிறந்தவன் நீ. சபையில் எத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தாலும் சரி, நீ யார்? அவனுக்கு, ஜென்ம சுபாவத்துக்குரியவனுக்கு மடமையாக தோன்றும், மூடத்தனமாக தோன்றும், முட்டாள்தனமாக தோன்றும். சபையில் பேசுகிற ஞானம், நான் சொன்ன மாதிரி எவ்வளவு ஆவியில் நிறைஞ்சு பவுலை போல் பேசினாலும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை பார்ப்போம். ஜென்ம சுபாவம், உலகத்தின் ஆவி, நீ அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை பிரதர். நான் சிஎஃப்சியில் உட்காந்துருக்கேன் பிரதர், 30 வருஷமா உட்காந்துருக்கிறேன். நீ 300 வருஷமா கூட உட்காந்துரு. நல்ல மேய்ப்பர் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற ஆடாய் நீ இருக்கணும்னா ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரை வழிநடத்தின ஆவியானவர் உனக்குள் இருக்கணும். அவருடைய சத்தம் கேட்கணும். அப்பதான் நாம் ஒரு நாளில் நித்தியத்தில் சந்திப்போம். பவுலை நான் சந்திப்பேன்கிற நிச்சயம் இருக்குது. ஏன்னா பவுலினுடைய வாழ்க்கை யதார்த்தம் எனக்கு நிஜமாக இருக்குது. நான் குறிப்பெடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணலை. உனக்கு எப்படி இருக்கு? நிதானித்துக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். சில வார்த்தைகளை நான் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 'தீர்க்கதரிசி முதல் வசனத்தில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு தேவன் சொல்லுகிறதாய் அவர் முதல் வசனத்தில் சொல்ல பார்க்குறோம்.
எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்றென்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜனத்தோடு எப்பவும் உன்னை நினைவுபடுத்த விரும்புகிறார். நம்முடைய போர் முடிந்தது. எப்போ முடிஞ்சதுன்னு தான் அடுத்து சொல்ல வர்றார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடி கொண்டிருந்த நம்முடைய போர், மாம்சத்தினுடைய பிழைத்த நம்முடைய போர், நமக்காக வாழ்ந்த அந்த போர், நம்முடைய பாவங்களுக்கு வரவேண்டிய ஆக்கினை, அந்த தீர்ப்பு, அது ரெட்டிப்பாய் கிறிஸ்துவிலே கொடுத்து தீர்க்கப்பட்டது. நாம் விசுவாசித்தா அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்று அதற்கு கூறுங்கள். ஒரு ஆழமான விசுவாசத்துக்கு நாம் வரணும். என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாவம்தான் பிரச்சனை, அது ரெட்டிப்பாய் கர்த்தரிலே ரெட்டிப்பாய் கொடுத்து தீர்க்கப்பட்டது. ஆக்கினி அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். என் பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவர் என் ஆக்கினில் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறார். இன்னும் 6ஆம் வசனம். அப்படி ஒரு நிலைக்கு வரணும்னு நாம் முதல்ல எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற மனசாட்சி, எப்போ பார்த்தாலும் ஒரு கில்ட்டி, எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் பயம் பயம், அது நம்ம விடுதலை ஆகணும். அதெல்லாம் முடிச்சுட்டார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறார். இப்போ பிள்ளையாக நான் அவரிடத்துல வந்திருக்கிறேன் நான். எனக்கு இன்னும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். என்ன சொல்கிறாங்கன்னா, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. ஒரு வகையில் மாம்சம்னா மனுஷன். மாம்சம் என்றால் நம்முடைய மாம்சத்தின் கிரியை. நம்மிடத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வந்த நம்மிடத்தில் ஒரு சில விஷயங்கள், என்ன நம்ம எத்தனையோ வார்த்தைகளை கேட்டோம். ஒரு சில பெருமைகள், நீதி, சுயநீதியின் பெருமைகள், நம்மளை விட்டு சிலது தொலைகிறது இல்லை. சில காரியங்கள் நமக்கு கேட்டோமே, 1 கொரிந்தியர் கடைசி 3 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறது இல்லை. ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் பாவம் செய்து அவரை व्यसனப்படுத்திக்கிட்டே இருந்தோம். நான் நேற்று உணர்ந்தது சொல்கிறேன். ஆனால் இப்போ சபைக்கு அவருடைய பிள்ளையாகி சகலமும் அவர் மூலமாய் நமக்கு உண்டான பிறகு இப்போ நம்முடைய நீதியினால் அவரை व्यसனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது அழுக்கான கந்த, ஓ நீதி ஒன்றும் இல்லை, ஓ மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, நீ புல். ஆனாலும் மனுஷன் தன்னுடைய நீதியினால் அவரை व्यसனப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவர்தான் எல்லாம் என்று மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. அவனுக்கு ஒரு நீதி இருக்குது. அதனால தான் பிறரை நியாயம் இருக்கிறோம். என்ன செய்தாலும் ஒரு ரியாக்ஷன் நம்மகிட்ட எதிர்வினை இருக்கத்தான் செய்து பிறரை நியாயம் இருக்கிறதும், நம்முடைய சுயநீதி தலைக்கு மேலே ஏறுகிறதும், இதெல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையை விட்டு ஒழியும்? ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல். என்ன சொல்கிறார் 6ஆம் வசனம்? கூப்பிட்டு சொல். சத்தம் உண்டாயிட்டு என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன்? மாம்சமெல்லாம் புல். விளங்கிக்கொள் மனுஷனே, நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ என் பிள்ளை தான். உன் மாம்சம் புல்லுங்கிறது உன் நீதி, உன்னுடைய கிரியை, உன்னுடையதெல்லாம் புல்லுன்னு நீ விளங்கிக்கணும். அதன் மேன்மை, பல மேன்மைகளை நாம் அடையலாம் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு. பெரிய மேன்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்த நீதி, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். அதை வைத்து கொண்டு தான் நாம் பிறரை நியாயந்து இருக்கிறோம். இப்போ நம்ம கேட்டோம், கடன் வாங்கலைங்கிறதே நமக்கு பெரிய அகம்பாவம். கடன் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை, கடன் வாங்காமல் இருக்கிறோமுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய மெரிட்டாக இருக்குது. எந்த நீதி எடுத்தாலும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது பிறரை நாம் அதனால் நீதியை அப்படி ஒரு மாதிரி பார்க்குறோம், கீழே தரக்குறைவாக.
இதுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யணும்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி இதெல்லாம் உதிர்ந்து போகும்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இழிவானதையும் இல்லாதையும் அற்பமாக எண்ணப்பட்டதையும் தேவன் தெரிந்து கொண்டாரே. இப்படி தெரிந்து கொண்ட நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை உயர்த்துகிறேன், பெருமையாக யோசிக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கையில் 2ஆம் வசனத்தில் மேலே எழுதியிருக்கு, 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், பள்ளம் ஏன் இன்னும் சரியாகலை? என்னுடைய குறைவுகள் இன்னும் ஒரு கில்ட்டி, இன்னும் எப்போ பார்த்தாலும் நான் தோல்வி தோல்வி தோல்வி, பயம் பயம். அடுத்து குன்று, உயர்வான எண்ணங்கள், மனமேட்டிமைகள், என்னை சுயநீதி. நான் சபைக்கு வந்தா நான் அவங்கள போலல்ல, இவங்கள போலல்ல. நீங்க வீடுகளிலே யோசித்து பாருங்க. நான் நேற்று வரையும் கேட்கறது தான் சொல்றேன். குடும்பங்களில் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு, நம்ம ஏன் உணர்றதில்ல? நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம். இந்த மேடு ஏன் தாழ்த்தப்படலை? குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படணும். கோடல் செம்மையாகி கரடுமுடனாகி சமமாகணும். யோவான் ஸ்நானன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் பேசுனது. ஏன் இதெல்லாம் ஆக மாட்டேங்குது? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நாம் இப்போ ஜெபிக்க சொன்னால் நம்ம அழுவோம், புலம்புவோம், உணர்ச்சி வசப்படுவோம், எல்லாம் ரைட்டு தான். ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுடுவோமா? எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இதெல்லாம் ஏன் இருக்கு இன்னும்? நாமே நிதானிச்சு தான் நம்ம பார்க்கணும். ஏன் இப்படியெல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த புல்லின் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. ஏன் இன்னும் உணரலைன்னா? நம்ம உணரார் ஏன் முடியல? நமக்கு இன்னும் மனுஷரோடு ஏன் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு? இன்னும் நான் என்னை பற்றிய உயர்வாக எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, 7ஆம் வசனம், கர்த்தரின் ஆவி அதில் ஊதப்படலை, அந்த மாம்சத்தின் மேல் ஊதப்படலை. நம்ம கேட்டோம், மறுபடியும் பிறந்தோம். ஆவியினால் பிறக்கிறது மட்டும்தான் ஆவியா இருக்கு. மாம்சத்தினால் பிறப்பது இது எத்தனை வருஷமா இருந்தாலும் மாம்சமாய்த்தான் இருக்கும். மறுபிறப்பு தேவ செயல். எத்தனை தடவை நம்ம யோசிக்கிறோம், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த தீர்மானமும் எடுக்காதது போல நாம் ஒரு தீர்மானமும் எடுத்து ஆண்டவருக்கு பிள்ளை ஆகலை. அவர் எனக்கு பிள்ளை வேண்டும் என்று என்னை ஆக்கி கொண்டார்ன்ற ஒரு உணர்வும் உடைதலும் நொறுங்குதலும் நமக்கு இருக்கா? அப்படி ஆவியினால் பிறந்தோம்னா, தேவன் தம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பி கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை எனக்கு தந்து என்னை மாற்றினார் என்ற ஆழமான உணர்வு அப்படி இருந்து தேவனால நான் பிறந்தவனா? அப்படி நான் தேவனால பிறந்திருந்தா, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுக்கு ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆவியாக இருக்கும்னா தேவனுடைய வழி போலே இருக்கும், ஆவிக்குரிய வழி போல இருக்கும். ஆவியின் வழி அறிந்தவனாய் இருப்பான், ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் இருப்பான். ஏன்னா அவன் தேவனுடைய ஆவியினால பிறந்தவன். தேவ சுபாவம் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆவின ஜீவன், தேவனுடைய ஜீவன் சுபாவம் வந்திருக்குது. இப்போ அவன் சுபாவம் மாற்றப்பட்டவன். அவன் புது சிருஷ்டி, பழசு ஒழிஞ்சிருக்கு. இப்போ அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துக்குரியவளை தேட உந்துகிறார், கிறிஸ்துவுக்காரவளை சிந்திக்க வைக்கிறார், கிறிஸ்துவின் சுபாவத்தை நாட விரும்புது. அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. எபேசியர் 2:1 வாசிக்கிற, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் ஆண்டவர். கிறிஸ்துவின் ஆவியினால் ஜீவனால் உயிர்ப்பிக்கப்பட்டேன். இப்ப கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த சிந்தை நமக்கு அப்படி இருக்கா? அப்படி நாம ஒரு ஆவியினால் பிறந்த அனுபவமா யோசிக்கிறோமா? அப்படியே அது போகல, அப்படியே போயிடல. இன்னும் போராட்டங்கள் உண்டு. மாம்சத்துக்கு போராட பார்க்குது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கு, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடத்தான் செய்யுது. ஆனாலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள்? என்ன எழுதியிருக்கு? கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். இந்த ஜனம் புரிஞ்சுக்கும். கர்த்தருடைய ஆவியினால் நாம் நிறையப்படும் போது, கர்த்தருடைய ஆவியினால் கர்த்தருடைய ஆவி நம்ம மேல் ஊதும் போது, மண்ணு எப்படி ஜீவனாச்சோ,
எப்படி ஆச்சு? ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கிறோம், மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அப்படியே பொம்மை மாதிரி இருந்தது அவன். அவன் ஜீவனானான், ஜீவ ஆத்மாவானான். என்ன எப்படி ஆனது? அவர் ஆவியை ஊதின போது. இப்பவும் நாம மறுபடியும் பிறந்தோம், எல்லாம் ரைட், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னும் ஆவிக்குரியவர்களாய் நாம் இந்த சுயநீதி, பெருமை, மாம்சத்தோட ரத்தத்தோடும் போர் யோசித்து பாருங்க உட்காந்து நாம என்ன எப்படி இருக்கணும்ட்டு. இவங்களுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னா, என் மேல ஆவி ஊதலையா? என்னிடத்திற்கு இந்த மேன்மையெல்லாம் உதற மாட்டேங்குதே. ஏன்? எத்தனையோ மேன்மைகளை குறிச்சே யோசிச்சுக்கிட்டே இருக்கேனே. பணம், இது ஏசாயா 40 சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? ஒரு சிலர் இங்கே யாருக்கு ஈக்குவலாக ஆண்டவர் ஒப்பிட்டுருக்கோம் தெரியுமா? பணம். பணம் தான் தெய்வம், ஒரு சிலர் காசு தான் கடவுள். ஈக்குவல் ஆக்கி வச்சிருக்கோம் தெய்வத்தை பணத்துக்கு ஈக்குவலா. அல்லது பணம் தெய்வத்துக்கு வந்து சமமாக யாருக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கோம்? பணம். பணம் தான் தெய்வம். இந்த உலகத்தின் மனுஷர்கள் நம்மளை மனுஷர் நமக்கு கொடுக்கிற மதிப்பு, அல்லது மனுஷருக்கு முன்பாக வாழுகிற நீதி, அது தேவன். நமக்கு யாருக்கு ஒப்பிட்டு இருக்கிறோம்? மனுஷருக்கு முன்பாக நீதிமானாய் நம்ம வாழுகிற அந்த வாழ்க்கை தேவனுக்கு சமமா அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். பணம், நம்முடைய நீதிகள், இந்த உலகத்தின் சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் தேவனுக்கு ஈக்குவலாக அந்த உலகம் ஆக்கி வச்சிருக்கு, ஒத்திக்குது. நம்ம யாருக்கு அதை ஒப்பிட்டு வச்சிருக்கிறோம்? இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உதிர மாட்டேங்குதே இன்னும் இந்த தேவனுடைய ஜனத்திலிருந்து. பாவின்ற எப்பவும் நான் கழுவப்பட்ட பண்ணின்ற உணர்வே எனக்கு வரமாட்டேங்குது. எந்த நேரத்திலும் எங்கேயும் போய் நான் விழுவேன் ஆண்டவரேன்ற ஒரு தெய்வ பயம் இல்லையே. நான் கழுவப்பட்ட பன்றி அப்படிங்கிற உணர்வு இல்லையே எனக்கு இன்னும். தெய்வ பயம் இல்லாமல் தான் பேதுரு பேசுகிறார். சேற்றில் விடுகிறது போலன்னு நான் பண்ணிதான், இப்பவும் பண்ணிதான், கழுவப்பட்ட பன்றி. இப்பவும் தேவனுடைய ஆவியினால காக்கப்படுகிறவன் நான், அவ்வளவுதான். எத்தனை வருஷங்களாய் நம்ம இது கேட்டுட்டு இருக்கிறோம். இப்பவும் தேவனுடைய ஆவியினால அல்லது தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் நான் காக்கப்படுறேன். வேற ஒரு முகாந்தரமும் இதுக்கு இல்லை. ஒரு கோல்டு பென், தங்க பேனா, அது எத்தனை கேரட் வேணாலும் வச்சுங்க, இது ஏன் எப்படி நிற்குது? எத்தனை வருஷமாக கேட்டு இது எப்படி நிற்குது? என்னத்தினால நிற்குது? என் கை தாங்குது. அது பெரிய 5 பவுன் பேனாவாக இருந்தால் கை தேவையில்லையா? நான் எத்தனையோ வருஷங்களாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பி இருக்கிறேன், எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியுது, இன்னும் மற்றவங்க தவறெல்லாம் எனக்கு தெரியுது, நான் ரொம்ப வைராக்கியமான ஆள், எல்லாமே இருக்கட்டும். நான் நிற்கணும்னா தேவ கிருபை தான் நிற்கணும், வேற வழியே இல்லை. நான் யாராக இருந்தாலும் சரி. நேற்று வரைக்கும் நான் அதைத்தான் கேட்குறேன். ஆண்டவரே, நான் கழுவப்பட்டவன், என்னை மன்னித்திருக்கீங்க, என் சுபாவத்தை மாற்றிருக்கீங்க. நான் இப்பவும் போயிடலாம், போய் விழுந்துட முடியும். நான் யாரையும் ஒன்றும் யோசிக்கக்கூடாது. ஏன் இந்த ஆவி ஊதப்படாதனால தானே இந்த புல்லு இதெல்லாம் உதிர மாட்டேங்குது? ஊதப்படணும், அப்படிதான் இங்கே விரும்புகிறார் ஆண்டவர். ஆவி ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல். புல் உதிர்ந்து பூ உதிரும் நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதை சொல். என்ன நிலை நிற்கும்? தேவ வசனம்னா இயேசுதான். அந்த வார்த்தை தான் மாம்சமானார். அவர் தான் என்றென்னைக்கு நிலைத்து இருக்கிறவர், அவர் தான் ஜெயிக்கிறவர். கர்த்தருடைய வசனம் தான் என்னைக்கு நிற்கும். ஏசாயா தான் இதை, பேதுரு இதைத்தான் கோட் பண்ணுகிறார். எல்லாம் உதிரும், தேவனுடைய வசனம் தான் நிற்கும். அந்த வசனம் தான் நம்மளை ஒரு நாள் நியாயந்திருக்க போகுது. நம்ம கேட்கிற வார்த்தைகள், தேவனே என் வாழ்க்கையில ஆவியை ஊதும், எல்லாம் உதிர்ந்து போட்டு ஆண்டவரே, நான் நினச்சிருக்கிற மேன்மை, பக்தி, சுய நீதி, அவங்கள விட தேவலாம், இவங்களோட தேவலாம், இதனால தான், இந்த தாழ்மையாக இருந்ததுனால தான் இது எனக்கு கிடைச்சிது. என் பக்திக்கு கிடைத்த பரிசு தான் வீடு, காரு. என் பரிசுத்தத்துக்கு நீங்கள் கையளிச்சது தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம். அஞ்ஞானிகளைப் போல நான் என் மனசில் இப்படி யோசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பூ இதெல்லாம் உதிரணும், என்ன என் மேலே ஆவியை ஊதினால் நான் ஒன்றுமில்லைன்னு உணர்வேன்.
நான் உதிர்ந்து போகிறவன்னு உணர்வேன். உமக்குன்பாக தலையை நான் செலுப்ப மாட்டேன். தலை வணங்கி பாவியாகி என்மேல் கிருபையாக இருந்து இருக்கணும். இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்கள் தாங்குறீங்க. என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? மற்றவங்கள ஒரு மாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது உங்கள் ஈவு, உங்கள் தயவு ஆண்டவரே. நான் நிற்பதும், புலம்பல் என்ன சொல்கிறேன், நான் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் தேவ கிருபை. எத்தனையோ பிரயாசங்களப்பட்டேன்னு பவுல் பேசினார். ஆகிலும் நான் இல்லை, 1 கொரிந்தியர் 15 எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையே எப்படி செய்யும். அப்போஸ்தலன் சொல்லுவதற்கு நான் பார்த்துறேன். இல்லை, சபைகளை துன்பப்படுத்தணும்னு இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? என் படிப்பா, என் பக்தியா, என் வீராப்பா, என் நீதியா? தேவ கிருபை. இப்படி என்னை ஊதிருங்க என் மேலே ஆவியை. ஒன்றுமில்லைன்னு ஆகிருட்டோம். நாங்கள் எல்லாரும் உதிர்ந்து போட்டு எல்லாம் எங்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த உமக்கு பிரியமில்லாத எல்லாம் உதிர்ந்து போகட்டும் ஆண்டவரே. காஞ்சு போட்டு உதிர்ந்து போட்டும். ஜனம் பரிசுத்தமாகட்டும். ஏசையா அப்படிதான் சொல்லுங்க. தேவனுடைய ஜனம் பரிசுத்தமாகணும். ஆவியானவர் ஊதாவிட்டால் ஒன்றும் ஆகாது. மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு பதிலாக சொன்ன மாதிரி இதெல்லாம் சும்மா ஒன்றுமே புரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறுபிறப்படையாத ஒருவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. மறுபிறப்படைந்தவர்களுக்கு தான் இந்த விஷயமே. ஆவியினால் பிறக்கணும், ஆவியினால் நடத்தப்படணும். அல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவருக்கே நாம் மகிமையும் கனத்தை செலுத்துவோம். நாம் எழுந்து நிற்கலாம் எல்லாரும்.